பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அடுத்ததாக மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஒண்டிமுத்து அவர்கள் திருவுரையாற்றுவார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிற அருமை சகோதரர் வேலூர் இப்ராஹிம்ஜி அவர்களே, தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் உட்பட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக வரவேற்று, நம்ம 2024-25க்கான பட்ஜெட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசிச்சாங்க. இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில மோதலை ஏற்படுத்துமா இல்லையா? பிரிவினை ஏற்படுத்துமா இல்லையா? பிளவுகளை ஏற்படுத்துமா இல்லையா? நிச்சயமா ஏற்படுத்தும். அப்ப ஏற்படுத்தக்கூடாது என்றால் அந்த சட்ட திருத்தத்தில் மசோதா வேண்டும். புதிய மசோதாவை கொண்டு வருகிறோம். அந்த மசோதா சொல்லுகிறது, இஸ்லாமியர்கள் சொத்தை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வர சொத்து இந்த திமுக காங்கிரஸ் கையவர்கள் சொத்தை அபகரித்து வைத்துக் கொண்டு 200 கோடி வரை வருமானம் காட்டுறாங்க. 1.5 லட்சம் கோடி எங்க இருக்கு? 200 கோடி எங்க இருக்கு? அப்ப ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு, விதவை பெண்களுக்கு கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்காக இந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சேர வேண்டியதை ஆட்சி கட்டில் உட்கார்ந்து இருக்கிற இந்த அரக்கர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொள்ளைக்காரர்களிடத்திலிருந்து பறித்து ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு தர வேண்டும் என்றால் சொத்தை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு அன்றைய நில மதிப்பீட்டு எவ்வளவோ அந்த தொகையை இஸ்லாமியர்களுக்கு தர வேண்டும் என்று இந்த மசோதா சொல்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கு நல்லதா கெட்டதா? இன்னைக்கு ஏழை இஸ்லாமியர்கள் வறுமையில் இருக்கிறோம் சொல்றாங்க. 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு பட்ஜெட்டோட அதிகம் இல்லையா? எவ்வளவு பெரிய முன்னேற்றம் இஸ்லாமிய மக்களுக்கு கிடைக்கும். இந்த மோடி அவர்கள் சொன்னால் முட்டாள்தனமாக இங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்டை தாண்டி இஸ்லாமியத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகிற ஜவாஹிருல்லா, ஆளூர் ஷானவாஸ், திருமாவளவன் போன்ற இந்த திருட்டு திராவிட மாடல்களுக்கு முட்டுக் கொடுக்கிற அயோக்கியர்கள் எதிர்க்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? மோடிக்கு இந்த முஸ்லிம்கள் மீது அக்கறை, மோடிக்கு இந்த இஸ்லாமியர்கள் மீது பாசம், அதனால் நாங்கள் சந்தேகப்படுகிறோம். இப்படித்தான் இவர்கள் ட்ரிபிள் தலாக் என்கிற முத்தலாக் தடை சட்டம் வந்த பொழுது எதிர்த்தார்கள். மோடி எப்படி இதை கொண்டு வரலாம் என்று. ஆனால் திரு நரேந்திர மோடி சொன்னார், இந்த நாட்டில் உள்ள 10 கோடி இஸ்லாமிய பெண்களில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தலாக் 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 என்று சொல்லி ஏழை இஸ்லாமிய பெண்கள் கைகளில் குழந்தைகளோடு நடுத்தருவில் நின்று கொண்டு காவல் நிலையத்திற்கு போனாலும் நீதி கிடைக்காது, நீதிமன்றத்திற்கு போனாலும் நீதி கிடைக்காது என்று பல ஆண்டுகளாக கதவுகளை தட்டி தட்டி நீதிமன்றங்கள் இந்த மத்திய காங்கிரஸ் அரசை அப்பொழுது கேட்டு கேட்டு பதிலளிக்காத நிலையில் வாக்கு வங்கி இழந்து விடுவோம் என்று பயந்து கொண்டிருக்கிற நிலையில் என் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 கோடி இஸ்லாமிய மக்களின் தகப்பனாக, ஏழை இஸ்லாமிய மக்களின் சகோதரனாக தைரியமான முடிவெடுத்து முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால சென்று இந்த கொடியை வழங்கவிருந்தேன். தேசிய கொடியை இஸ்லாமியர்கள் கையில் பிடித்தால் அது பெருமையின் அடையாளம், அது உணர்ச்சியின் அடையாளம் என்பதை காவல்துறை தடுத்தாலும், எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, உங்களுடைய வீடுகளில் என் அருமை கிறிஸ்துவ சொந்தங்களே, இந்து சொந்தங்களே, அட கடவுளே இல்லை சொல்லக்கூடியவனும் உனக்கு இந்த நாடு, இந்த மண், இந்த பூமி, இந்த தாய் மண் நெல்லை வழங்குகிறது, உயிரை வழங்குகிறது, உணவை வழங்குகிறது, நீரை வழங்குகிறது. அதை போற்றும் விதமாக நம்முடைய தேசிய கொடியை, இந்த பாரதத்தை உயர்வுபடுத்த ஒவ்வொரு வீட்டிலும் கொடியேற்றுவோம் என்று சொல்வோம். வந்து 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 பாரத் மாதா கி ஜெய். தயவு செய்து எல்லாரும் உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க.